ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டி பிளாக்ஸ். இன்றைக்கி என்னென்னா சண்டே ஸ்பெஷல். நம்ம வந்து டிஃபன் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி என்ன செய்யலாம்னா, இன்றைக்கி இட்லியும் வந்து சிக்கன் கிரேவி செய்யலாம். சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா குந்தப்புரா சிக்கன் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இது கர்நாடகா ஸ்பெஷல். இன்றைக்கி இந்த குந்தப்புரா சிக்கனுக்கு என்னென்ன செய்முறை, என்னென்ன போடணும் எல்லாம் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் இருக்கார், அவர் பதில் சொல்லுவார். அசிஸ்டன்ட் சரிங்க செஃப், இது என்னன்றது பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து ஒரு 1 kg சிக்கன் எடுத்துருக்குறோம். அதில் ஒரு தயிர் போட்டு 1/2 hour மேக்னேட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரத்தில் வச்சுருவோம். அடுத்தது இங்கே வந்து இந்த தனியாக்கள்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? என்னென்னா காஞ்ச மல்லி, அடுத்தது வரமிளகா, மிளகு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் சோம்பு. ஓகே, இது எவ்வளோ நேரம் இந்த மாதிரி பண்ணணும்? இது லைட்டாக ஒரு 5 minutes. ஆமாம். ஓகே ஓகே. அப்புறம் இது என்னது இங்கே எதை வச்சுருக்கீங்க? இதுதான் வந்து இந்த சிக்கனோட ஸ்பெஷலு. இதான் மெயின் மசாலாவா? ஆமாம். இது வந்து வரமிளகா, அடுத்தது கேஷு, கொஞ்சோண்டு புளி. அது வந்து போடுவாங்களா? ஆமாம், சிக்கனுக்கு அதுதான் கொஞ்சம் சோறாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கீங்களா? சுடுதண்ணியில் ஊற வச்சு எவ்வளோ ஊற வச்சுருக்கீங்க? இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். சரி. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சிக்கனில் வந்து குக் பண்ணுறப்போ அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். சரி, இப்போது நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிட்டோம். என்னடா ஒர்க் ஆக முடியுது? ஒர்க் ஆகலையா? நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஜெப்டோவில் என்ன இருக்கான்னு பார்ப்போம். மிக்சியை போயிடுச்சா? போயிடுச்சு. வேறு பிளெண்டர் இருந்தால் வாங்கிக்கலாம். சரி, போடு. ஜெப்டோவில் இது ஒன்று இருக்குது, ஆர்டர் போட்டிருக்கேன். என்னடா ஒரு சிக்கன் இன்னைக்கு ஜெப்டோவில் நல்ல ஆஃபர் ஒன்று கிடச்சிது. நல்ல ஆஃபர்னால வாங்கியாச்சு உடனே. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிராண்ட் வந்து லாங் வே. ஜெப்டோவில் ஒரு 10 minutes தான் இருந்துச்சு. வாங்க போகலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. புது பிளெண்டர் வருது. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான் பிளெண்டர், பார்த்துக்கலாம். சரியா? அதில் வந்து 10, 26 எதாக இருந்தாலும் 10, 26 ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு நினைக்கிறேன். என்ன தெரிகிறது? வந்துருக்குல்ல? நல்லா வாசனையாக இருக்குது. அரைச்சிக்கலாம். புளி, மிளகா, அப்புறம் முந்திரி. ஒரு சின்ன ஃப்ளேமில் வச்சுட்டு, ஆக்சுவலாக வந்து எப்போவுமே எண்ணெய் தான் போடுவோம். அதனால் வந்து இப்போது வந்து நம்ம சிக்கனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஹையாக வந்து நம்ம நெய்யை ஆட் பண்ணுறோம். ஒரு மாதிரி வேணுமா? போதும். ஜீரகம் லைட்டாக கொஞ்சம், அடுத்தது சோம்பு கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் வந்து ஒரு ப்ரௌன் ஷேடில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஆனியன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு.
ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை வந்து கடாயில் போடுவோம். போட்டுட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இந்த சிக்கனோடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு குக் பண்ணிப்போம். ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணிட்டோம். நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி வச்சதை நம்ம நல்லா ஊற்றிப்போம். ஊற்றிட்டு ஒரு நல்லா கிண்டிப்போம். கிண்டிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து கொஞ்சம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் ட்ரை, நல்லா செமி ட்ரை லைட்டாக வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி, இது வந்து ஓவர் ட்ரை, பட் வந்து கொஞ்சம் வாட்டர் தண்ணியை குடுறா. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து காஷ்மீரி சில்லி மட்டும் வந்து ஒரு கலர்ஸ்க்கு வந்து சரி. ஓகே, இப்போது நல்லா நம்ம என்ன இப்போ மசாலாலாம் நல்லா போட்டாச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் ட்ரையாக வந்து குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி பண்ணி ஒரு ரைஸ் வச்சு ஒரு பிடிப்போம்.